வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லியை வீழ்த்தி டேபிள் டாப்பர்ஸாக மாறி இருக்கும் நம்மளுடைய ஆர்சிபியை பற்றி தான் பார்க்க போறோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி ஃபில் சால்ட்டை வெளியே தூக்கிட்டு ஜேக்கப் பெத்தரை உள்ள ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஒரு சேஞ்சில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆக்வர்டாக தான் இருந்தது. ஸோ வந்து அப்போ வந்து ஃபில் சால்ட்டுக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தேடும்போது ஃபில் சால்ட்டுக்கு வந்துட்டு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அபிஷேக் போரல் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் டுப்ளஸஸ்க்கு டோட்டலாக படவே இல்லை. ஸோ அபிஷேக் போரலோட அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது இன்னுமே தொடர்ந்தது அப்படின்னா பெரிய லெவலில் அவங்க போயிருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு கரெக்டான டைமில் வந்து எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்து பிரேக் போட்டாங்கன்னே சொல்லணும். அபிஷேக் போரலோட விக்கெட்டை ஜாஸ்தி விட்டு எடுக்க டுப்ளஸோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டியா 22 ரன்னுக்கு தூக்க கருண் நாயர் ஃபர்ஸ்ட் பால்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவுண்டரி அடிச்சதுக்காக யாஸ் தயால்ட் அவுட் ஆக KL ராகுல் நல்ல ஒரு சாலிட் நாக் ஆடிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா புவியோட அந்த ஒரு ஓவரில் வந்து அவுட்டு. ஸோ டோட்டலி அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வந்து கடைசியாக கொஞ்சம் ஃபினிஷர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க ஸோ நான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 200 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்த அந்த இடத்துல அசுதோஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரும்போது 200லாம் லைவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து புவி டோட்டலி வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே திருப்பிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா புவியை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அசுதோஷ் சர்மா விப்ராஜ் நிகமோட ரன் அவுட் அப்படின்னு சொல்லி பெரிய விக்கெட்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தாரு. டோட்டலி புவியோட 3 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவல் இம்பாக்டாக இருந்தது. அதனால் டெல்லி கேபிட்டல்ஸால வெறும் 162 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. 163 ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இலக்கோடையே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருந்தாங்க. ஸோ இதில் ஆர்சிபியோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 163 அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டார்ட் வேணும். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறத தாண்டி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஸ்டார்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது டேவிட் படிக்கல் ஓப்பனிங் வருவார், ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் வருவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஜேக்கப் பெத்தலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ ஜேக்கப் பெத்தல் அதுக்கப்புறம் கிங் கோலி இவங்க தான் ஓப்பனிங்ல இருந்திருந்தாங்க. ஜேக்கப் பெத்தல் 6 பாலுக்கு 12 ரன், ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர். ஸோ டோட்டலி வந்து அக்ஷர் பட்டேலோட ஓவரில் காலியாக ஸோ அடுத்து வந்த டேவிட் படிக்கல் ரன்கள் எதுவுமின்றி ஸோ ஒரே ஓவரில் அக்ஷர் பட்டேலோட ஒரே ஓவரில் 2 பேருமே அவுட் ஆக டோட்டலி ஆர்சிபி மிகப்பெரிய லெவலில் 20 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து ஒரு பெரிய லெவலுக்கு போனாங்க. ஏன்னா கருண் நாயரோட ரன் அவுட்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா குருணால் பாண்டியாவுக்கு கிடைச்ச ப்ரொமோஷனும் குருணால் பாண்டியாவோட 50யும். ஏன்னா சேஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்க்கும்போது எப்பவும் கிங் கோலி தான் மாசு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் கிங் கோலியை தாண்டி குருணால் பாண்டியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. கோலி 47 பாலுக்கு 51 ரன். ஸோ டோட்டலாக ஒரு 6 கூட அவர் அடிக்கல, 4 பவுண்டரி அப்படிங்கிறத அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல சேஸ்ல அவர் ஆக்டிவா இருந்தாகணும் அப்படின்னா இப்படி தான் வந்து விளையாடுவார். ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல குருணால் பாண்டியா அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்மளுடைய விராட் கோலி பவுண்டரிஸ்ல டீல் பண்ணியிருந்தாலும் ஸோ குருணால் பாண்டியா சிக்ஸர்ஸ்ல டீல் பண்ணி வேற லெவலில் மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாரு. டிம் டேவிட் ஒரே ஓவரில் 5 பால் 19 ரன் அடிச்சு மேட்சை முடிச்சுட ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 163 அப்படிங்கிறத 18.3 ஓவர்ஸில் சேஸ் பண்ணி அசத்திட்டாங்க. குருணால் பாண்டியா 47க்கு 73 ரன்ஸ் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறதையும் வாங்கியிருந்தாரு. பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், ஃபாஃப் டு பிளேஸோட விக்கெட்டு. ஸோ இந்த ஒரு வெற்றியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்சிபி டேபிள் டாப்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி 10 மேட்ச்சில் 7 வெற்றியோட 14 புள்ளிகளோட அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய லெவல் விஷயம். ஸோ ஆர்சிபியோட டேபிள் டாப்பர் கனவு நிறைவேறிடுச்சு. கப்பையும் வந்து அடிச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.